அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா நீ ஒரு மூணாந்தர பேசி மாதிரி நடந்துட்ட. பாரு, நீ உடம்புல ஒண்ணுமே இல்லாம வந்து நின்னா கூட அதை பார்த்து பயங்கரமா நான் இல்ல. Don't take me for a sex-starved idiot. இது வந்துட்டேன். சாரி, குளிச்சிட்டு இருந்தீங்களா? நான் அப்புறமா வரேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் அப்புறம் சாரி. டிரைவர், பிச்சேஜோ. ஏன் லிஃப்ட் வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. என்கிட்ட பணம் இல்ல. நேத்து ஒரு ஹிந்தி டிராமாவுக்கு போனியே, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம். என்கிட்ட கால்னா கூட இல்ல. 10 மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரேனாவு கூட மக கால விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. மாட்டிய கண்ட்ரி. இப்பதானே 3 வருஷமா சம்பாதிக்கிற. 15 வருஷமா உன்னை வளர்த்தனே. அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம். 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்பன் மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன்.
ஐயோ, என்னப்பா இது? மண்ணெண்ணெய். நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதுக்கு தான் வத்தி பட்டீங்க. எங்க வத்தி பட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு. இத பார், கொளுத்திக்க போறேன். சொல்லு, கொளுத்திக்கிட்டா? கொளுத்திக்குவேன். சொல்லு, கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறோம். பாத்துக்கிட்டே நிக்குது. பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன், கொளுத்திக்குவேன், கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்திர. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்காக நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிட்டு மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளு வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துருவேன். என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல. என்ன விட்டுறா? ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறட்ட மாட்டேன். இனிமே நான் மறக்க மாட்டேன்டா. சத்தியமா? சத்தியமா மறக்க மாட்டேன்டா. நீ பத்த வச்சியா? அன்னைக்கு நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட காசு இல்லையா? எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா? சிவப்பு, ரத்தம். வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்ச்சி, இல்ல பெரியார் சொன்ன மறுமலர்ச்சி. பசி, புரட்சி, வறுமை, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செழுமை, டிஸ்டன்ஸ், தூரம், காலம், சுபம்,
காதல்